ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடுமா, இல்லை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளானது தொடரப்போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு கடந்த காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாறுங்க. இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு அந்த ஒரு மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காணலாம். ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களானது உண்டாக போகுது. ஏன் வந்து கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் 21ஆம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதாவது இந்த கிரக அமைப்பினுடைய ஒரு சுத்தானது வந்து பார்த்திங்கன்னா மாறுவதனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஜோதிடத்தில் வந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் எனப்படக்கூடிய முக்கிய கிரகமாக வந்து பார்த்திங்கன்னா விளங்குதுங்க. ஸோ மனிதனினுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். புகழ், தலைமை திறன், தைரியங்கள் போன்ற அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறார். அதுபோல் கும்பராசி என்பது சனி பகவானினுடைய ஆட்சி ராசியாகும். இது மனிதநேய சிந்தனை, சமூக சேவை, புதிய சிந்தனைகள், சுயநலங்கள் அற்ற மனப்பான்மை போன்றவற்றையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான நல்ல மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறாரு. சவாலான பலன்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி 10ஆம் இடமாக அமைவதனால இது தொழில், பதவி, புகழ், சமூக அந்தஸ்து போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துது. அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்குங்க. அலுவலகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது இப்பொழுது கிடைக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள், முக்கியமான திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள், நிர்வாக பணிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல், சமூக சேவை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்குமே இப்போது நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்பட போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நடப்பதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தின் மேலேயும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100க்கு 95% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடக்குங்க. ரிஷபராசிக்காரங்களே, உங்களுடைய சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாற்றங்களும் வந்து ஏற்படும். பழைய முறைகளை வந்து பார்த்திங்கன்னா விட புதிய சேர்க்கைகள், நவீன தொழில்நுட்பம், சமூக நலன் சார்ந்த செயல்கள் மீது ஈர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதாவது நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், இல்லை உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா புது புது விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் உங்களுக்கு ஆர்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் உங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்திற்காகவும் செயல்பட வேண்டிய ஒரு சூழலானது உருவாகும். அதாவது அந்த ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களுடைய மத்தியில் மதிப்புகளும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து மரியாதை கிடைக்காம இருக்குமா, நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி மரியாதையானது உண்டாகுங்க. அந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே வந்து செய்யலாம். அதில் வந்து எந்த ஒரு ஃபாலோ உங்களுக்கு ஆகாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை செய்யும்போது யாருடைய ஆலோசனையும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளாமல் நீங்கள் முன்னின்று வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாங்க. அதேபோல் பொருளாதார ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சீரான முன்னேற்றங்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவுமே லக்ஸுரியான ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. சீரான அமைப்பில் இல்லாத குறையை வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சமமாக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து இருக்காது. நிச்சயமாக அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றங்களானது இருக்குங்க. அதேபோல் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் அதிகரித்து காணப்படும்.
உங்களுடைய சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பொறுப்பானவங்க தான், புத்திசாலித்தனம் உடையவர்கள் தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து இப்போ ஒரு நல்ல காலகட்டத்திற்கு வரீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறு சேமிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு செயல்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கை வகித்து சேமிப்பை வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவானது தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்துவீங்க. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத செலவை நீங்கள் குறைச்சிக்கொள்வது நல்லது தான். அனாவசியமான திங்ஸ் வாங்குறது, அனாவசியமாக வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்கிறது, போகும்போது அது ஒன்று பார்த்தோன்னே அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறந்தது. அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல்கள் உண்டாகும். அதாவது பண விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களானது உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நீங்கள் தேவையில்லாத செலவு செய்து உங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு ஒரு சமயத்தில் உங்களுக்கு அந்த பண தேவை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பணமானது கிடைக்காது. உங்களுடைய சேமிப்பிலிருந்து எடுக்கலாம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தான் தேவையில்லாத செலவு செஞ்சிடறீங்களா, அப்புறம் எங்கள் சேமிப்பில் நீங்கள் வந்து கண்ணோட்டமாக வந்து இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடேறாகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு பணச்சேர்க்கைகள் உண்டாகும். சிக்கல்கள் ஏற்பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணச்சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது பொறுப்புணர்வு அதிகரித்து காணப்படுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நீங்களே தனிப்பட்டு எல்லா விஷயத்தையுமே செய்கிறதுனால உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரித்து காணப்படும். சேமிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதேபோல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த திங்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த இதுக்கே எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவங்களானது உங்களுக்கு உண்டாகிடும். ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொறுப்புணர்வு அதிகரித்து ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க. குடும்ப நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா செலவிடுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை வலுவினுடைய காரணமாக குடும்பத்தினருடன் செலவிடக்கூடிய நேரங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையலாங்க. இதனால் சிறிய மன வருத்தங்கள் உங்களுக்கு தோன்றலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன சமநிலையை வந்து பார்த்திங்கன்னா பேணுவது ரொம்ப அவசியமாகிறது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம், புகழ் மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றை வழங்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழில், பொருளாதாரம், குடும்பம், உடல் நலம் என அனைத்து துறைகளிலுமே சீரான வளர்ச்சிகளானது உங்களுக்கு காணப்பட போகிறது. உங்களுடைய மனமானது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருப்பினுமே வந்து பார்த்திங்கன்னா அவசரம், அகம்பாவம் மற்றும் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. பொறுமை மற்றும் கட்டுப்பாட்டுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் முழு பலன்களையுமே வந்து பார்த்திங்கன்னா பெற முடியுங்க. தன்னம்பிக்கையுடன் சமூக நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வளமாக மாற்றும். உங்களுடைய உடல் நலம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கும்பத்தில் இருப்பதனால சிறிய சோர்வு, மன அழுத்தங்கள், கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கண் சம்மந்தப்பட்டது, அப்புறம் தலை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி மன அழுத்தங்கள், உங்களுடைய பிரெயின் வெடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தானே இருக்குது, அந்த மெடிஷன் பண்ணிக்கலாம், இந்த மெடிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. உங்களுடைய உடல் நலத்தை மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கவனித்து கொள்ளணும். உடல் நலங்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக உழைக்கக்கூட முடியும். ஸோ அதனால் உங்களுடைய உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை அணுகி உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது. முறையான ஓய்வும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஓய்வுக்கான நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி இது போன்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு முடிவாக சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கனவுகளும் இருக்காது. சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், சமூக மதிப்பு, புதிய சிந்தனைகள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய சிறந்த காலமாக அமைஞ்சிருப்பதுனால அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை, கட்டுப்பாடு, சமநிலை, அதாவது எல்லாமே டேக் ஈஸியாக எடுத்துக்கிறது,
இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிப்பதில் இந்த காலத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கண்ணார உணர்வீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் ரொம்ப முக்கியமானது. கண் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது. இல்லையெனில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.